அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது சமூகத்துக்கும் சரி, உலகத்துக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குடும்பம். ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அம்மா, அப்பா, குழந்தைங்க இவங்க இருக்கிறது மட்டும்தான் நம்ம குடும்பம்னு சொல்கிறோம். அது இல்லை குடும்பம். குடும்பம் அப்படின்னா 3 தலைமுறையாவது இருக்கணும். 3 தலைமுறை சார்ந்தவங்க அந்த சேர்ந்து ஒரு வீட்டில் வாழணும். அதுதான் குடும்பம். 3 தலைமுறை அப்படின்னா தாத்தா பாட்டி முதல் தலைமுறை, அப்பா அம்மா அடுத்த தலைமுறை, குழந்தைங்க அதுக்கு அடுத்த தலைமுறை. இந்த மாதிரி குறைஞ்சது 3 தலைமுறையாவது எப்போவும் அந்த வீட்டில் இருக்கணும். அதுதான் நிறைஞ்ச குடும்பம். இன்றைக்கி குடும்பம் அப்படிங்கிறது கூட்டு குடும்பமாக இருந்தது. அதாவது அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து, அண்ணனோட குடும்பம், தம்பியோட குடும்பம், அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அது கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் இருந்தப்ப குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமாகவும் அன்பாகவும் அனுசரணை இருக்கிறவங்களாகவும் அறிவு அதிகமாகவும் இருந்தது. ஏன்னா குழந்தைகளோட பராமரிப்பு அப்படிங்கிறது அதோட அப்பா அம்மாவால் மட்டுமே பராமரிக்க முடியாது. அவங்களுக்கு அனுபவம் பத்தாது. ஏற்கனவே குழந்தைங்களை வளர்த்தி அதுங்க என்னென்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பழக்கம் இருக்கும், அதுங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கறது, எந்த மாதிரியான உடம்பு சரியில்லாமல் போகும், எப்படி அவங்கள நம்ம வளர்த்துறது அப்படிங்கிற எல்லா அறிவோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் வளர்த்துறதை பற்றி போதுமான அறிவு பார்த்திங்கன்னா குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு இருக்காது, தாத்தா பாட்டிக்கு இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே குழந்தைங்களை வளர்த்தி பெரியவங்களாக்கி இருக்கிறாங்க. எதெல்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுறோம், எதனால் நம்ம பசங்க நம்ம வளர்ந்த பின்னாடி அவங்ககிட்ட என்னென்ன குறை இருக்குது, நிறை இருக்குது, அப்போ எப்படி குழந்தைய வளர்த்தணும், என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், என்ன மாதிரி மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் சுலபமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறவங்க யாருன்னா தாத்தா பாட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவம் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு எல்லாம் கூட இருக்கிறப்ப அவங்களோட குடும்பம், அவங்க பசங்க பொண்ணுங்கள்லாம் ஒட்டுக்காக இருக்கிறப்ப பகிர்ந்து சாப்பிட்ற ஒரு பழக்கமும் ஒருத்தரை அனுசரித்து போகிறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்க யாரையுமே இப்போ சாதாரணமாக ஒரு பையன் ஒரு பொண்ணை வெட்டிட்டாங்கிறாங்க, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா விட்டடிச்சுட்டு போயிட்டாங்கிறாங்க, குடும்பத்தையே விட்டடிச்சுட்டு கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்கிறாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை வல்கராக பேசுகிறாங்கலாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது அழிஞ்சது தான். ஒரு பொண்ணு அந்தந்த வயசுக்கு உண்டான ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு சில குறும்புகளும் தவறுகளும் செய்ய தான் செய்வாங்க. ஆனால் அதை கவனிக்கிறது அப்பா அம்மாவால் மட்டுமே கவனிக்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மாங்கிறவங்க அவங்களோட வயசு காலத்தில் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்களுக்கு வேலை பளு அதிகம். வீட்டு பராமரிப்பை மட்டுமே பார்த்துக்கிறத, இல்லத்தை மட்டுமே ஆள்றதுக்கு இல்லத்தரசின்னு சொல்லி பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த வேலைங்க அத்தனையும் அந்த பொண்ணு தான் செஞ்சிகிட்டு இருந்தான். அதாவது குழந்தைங்கள பராமரித்தா, பெரியவங்களை பார்த்துக்கிட்டா, பெரியவங்கிட்ட இருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டா. அவளுக்கு ஒரு நாளைக்கு உடம்புக்கு முடியலன்னா இன்னும் வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைனாவோ இல்லை உதவி பண்ணவோ எல்லாம் மொத்தமாக ஆறுதலாக அரவணைப்பாக இருப்பாங்க. அப்போ ஆண்கள் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வர, பெண்கள் வீட்டில் நல்ல ஆரோக்கியமான அந்த சாப்பாட்டுக்கு தேவையான தானியங்களில் இருந்து அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கரெக்டாக சேகரித்து அருமையாக வச்சுருப்பாங்க. அதாவது பணம் தேவை அப்படிங்கிறது ஆண்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க, தேவையான பொருள்கள்லாம் கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் குழந்தைங்களை பராமரிக்கிறது, அந்த துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து இன்னும் வெளியிலேருந்து வர விருந்தினர்கள், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறதுக்கு பெண்கள் வீட்டில் இருந்தாங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறப்ப. இப்போ பெண்கள் கூட்டு குடும்பம் இல்லை, குடும்பம் தான் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 பேருமே, ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்களை கவனிக்கிறது யார்? அதுக்கு வேலைக்கு ஆள் வச்சாவோ அல்லது வேறு எங்கேயாவது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக கொண்டு போய் அதுக்குன்னு இருக்கிற ஒரு சில குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டு போய் விட்டோம்னாவோ அவங்க சரியாக பார்த்துக்குவாங்களா? தான் மக மேலே இருக்கிற பாசத்தை விட பேர குழந்தை மேலே இயற்கையாகவே பாசம் அதிகமாக. ஏன் பேரன் என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி அவங்க பார்த்துக்கிற மாதிரி மற்றவங்களால் பார்த்துக்க முடியும்? தாத்தா பாட்டிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே மக மேலே இருக்கிற பந்தம் பாசத்தை விட பேர குழந்தைங்க மேலே பாசம் அதிகம். அவங்க எங்கே ஓடுறாங்க, எங்கே இருக்கிறாங்க, எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க.
அவங்க அழுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த மாதிரி யாராவது பார்த்துக்க முடியுமா? அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கூட்டு குடும்பத்தில் கிடைக்கும். ஆனால் அப்பா அம்மா மட்டுமே இருக்கிற குடும்பத்தில் அது வந்து கிடைக்காது. ரெண்டாவது, ஒரு வளர்ந்த பொண்ணோ பையனோ எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யாருக்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறப்ப அந்த பையனோ பொண்ணோ எந்த பஸ் ஸ்டாப்பில் யாராவது பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாவோ, அவங்க ஏதாவது அந்த பையன் சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கிறான், இல்லை பசங்க கூட சுற்றுறான் அப்படின்னா கூட எப்படியும், ஏன்னா அந்த வீட்டில் குறைஞ்சது ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா அப்படி இப்படின்லாம் இருக்கும்போது, தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறப்ப அவங்க வெளியில் போகும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. சித்தப்பாவுக்குன்னு சொல்லி ஒரு 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 குறிப்பிட்ட நண்பர்கள் இருப்பாங்க, சித்திக்குன்னு நண்பர்கள் இருப்பாங்க, பெரியப்பா பெரியம்மாவுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, தாத்தா பாட்டிக்கு எல்லா வயசுலேயும் நண்பர்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு குரூப் இருப்பாங்க. வீட்டில் ஒரு 7 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு 30 பேர், அதில் நெருக்கமானவங்க ஒரு 10 பேர்னா கூட 7 பேருக்கு 70 நண்பர்கள் அந்த ஊரில் சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் குழந்தைங்க தவறான பாதையில் போகிறத வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியுது. ஏன்னா இந்த நாடு அப்படிங்கிறது நாட்டில் இருக்கிற மக்களை ஒரே அடியாக அவங்களெல்லாம் நல்லவங்களாக்கிற முடியாது. வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள, அதாவது இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு செய்கிற சேவை என்னென்னா, அவங்களோட குழந்தைகளை முறையாக வளர்த்தி நல்ல செயல்களை, ஒழுக்கத்தை, அன்பை, அனுசரணையை கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தைங்க தான் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களாகி பொது இடங்களில் அவங்க தான் சுற்றுறவங்க. அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு 5 வயசு குழந்தைய பார்க்கும்போது தன்னோட அக்காவோட குழந்தை மாதிரி இருக்குதுன்னு அவனுக்கு தோணும். ஒரு 20 வயசு பொண்ணை பார்க்குறப்ப நம்ம சித்தப்பா பொண்ணுன்னு தோணும். ஸோ அந்த பந்தம் வரும். அவன் அத்துமீறி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து குற்றங்கள் நடக்கவே நடக்காது. அன்பு பெருகும். அவன் எல்லாருக்கும் அனுசரித்து போவான். ஒரு பாட்டி, வயசான பாட்டி வராங்க, ஒரு பாரத்தை தூக்க முடியாதா அப்படின்னா உடனே அவங்க பாட்டி அவனுக்கு ஞாபகம் வருவான். உடனே அதை வாங்கி வைப்பான். ஏன்னா தினம் பாட்டி கூடவும், தாத்தா கூடவும், பெரியம்மா கூடவும், பெரியப்பா கூடவும், பெரியம்மா பொண்ணு, பெரியம்மா விட்ட அண்ணன், தம்பி எல்லாரு கூடவும் கலந்துருக்கிறப்ப எல்லாரை பார்த்தாலும் அந்த உறவு ஞாபகம் வரும், இந்த ஒழுக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வெளியில் ஒரு பொது இடத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய் ஒருத்தரோட வாழ்க்கையை இன்னொருத்தர் தொல்லை பண்ணாத அமைதியான வாழ்க்கை இருக்கும். அதனால் ஒரு நாட்டுக்கு செய்கிற சேவை அப்படின்னா வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். நம்மளோட அடுத்த தலைமுறையை ஒழுக்கமானவங்களாகவும், நல்லவங்களாகவும், அறிவானவங்களாகவும், எல்லாருக்கும் உதவி பண்ணுறவங்களாகவும், அனுசரித்து போகிறவங்களாகவும் வளர்த்தனாவே போதும். அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா தினசரி வேலைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஓடுற அப்பா அம்மாவால் குழந்தைங்களை வளர்த்த முடியும்? முடியவே முடியாது. இப்போ தாத்தா பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் இருந்தால் அது முடியும். என்ன பிரச்சனை? எதுக்காக கூட்டு குடும்பம் பிரிஞ்சது? பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? எதுக்கு பொருளாதாரம்? அதுக்கு அளவு உண்டா? நாங்கள் தனியாக பிரிஞ்சு போயிட்டா எங்களோட சம்பாதனை எங்களுக்கு தாங்க வரும். ஏன்னா நாங்கள் வந்து சம்பாதிக்கிறது அதிகமாக சம்பாதிக்கிறோம். பட் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பிங்க வந்து சம்பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லி, இன்னும் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணு தன்னோட கணவனையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறா. அல்லது சண்டை வருது, அந்த சண்டையை பெருசு பண்ணி பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்பா அம்மாவை நீ அவங்க வீட்டில் ஒரு கொஞ்ச நாள் இரு, அங்கே இங்கேன்னு சொல்லி பந்தாடி அவங்களையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளிடுறாங்க. யாருக்கு வந்து நஷ்டம்? உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு. அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணுறீங்க. அந்த குழந்தைங்க ஒழுக்கமில்லாதவளாக வளர்கிறாங்க. பாதுகாப்பு கிடையாது, அன்பு அனுசரணை இல்லை. எதுக்காக பணம்? ஓடி 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 சம்பாதிக்கிற பணம் எதுக்கு? யாருக்காக? வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினும், ஃப்ரிட்ஜும், டிவியும், காரும், பீஸாவும், பர்கரும், ஸ்டார் ஹோட்டலும், நியூ இயர் செலப்ரேஷனும், இதுக்கா பணம்? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தானே. எவ்வளோ பணம் கொடுத்துருவீங்க? உங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வளர்றா, நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுறீங்க. அந்த பொண்ணு ஒழுக்கம் இல்லாதவளாக வளர்ந்து யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு பையனை, ஒழுக்கம் இல்லாதவனை கட்டிட்டு போய் அவன் சீரழிச்சிட்டு போயிட்டானா உங்கள் பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் பணத்தால் வாங்கிட முடியுமா? அதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து யாரை அது பாதுகாப்புக்கு உங்களால் போட முடியும்? தாத்தா பாட்டி மாதிரி பாதுகாப்பு, சித்தப்பா பெரியப்பா மாதிரி, சித்தப்பா விட்ட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி வருமா பாதுகாப்பு இந்த குழந்தைங்களுக்கு? அவங்க எவ்வளோ அழகாக வளருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அனுசரணையாக இருக்கும். இப்போ வீட்டில் சாப்பாடு எப்படி இருக்குது? கூட்டு குடும்பம் பிரிஞ்சு குடும்பமாச்சு. இப்போ குடும்பமே பிரிஞ்சு போச்சு. புருஷன் தனியாக, பொண்டாட்டி தனியாக இருக்கிற, குழந்தை ஒரு பக்கம் இருக்குது. அதுதான் நிகழ்காலமாக இருக்குது. காசு சம்பாதிக்க போகிறாங்கிறாங்க. நிறையா சம்பாதிக்கணுங்க. எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? வாழ்கிறதுக்கே அது பயன்படலை. ஏன்னா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இல்லை.
குழந்தைங்க கூட இல்லை. உங்கள் அப்பா அம்மாவை வருஷம் ஒரு தரம் பார்க்குறீங்க. பெரியப்பா சித்தப்பா அந்த குழந்தைங்க மறந்து போயிடுது. அதுங்க பாட்டுக்கு தெரியுது. இப்போ பெரியப்பா வீட்டு அண்ணன் அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தன்னோட சித்தப்பா குழந்தைன்னு பார்க்க மாட்டானா? சித்தியோட புள்ளன்னு பார்க்க மாட்டாங்களா? அப்போ இருக்கிற அனுசரணை பக்கத்து வீடு எதிர்த்து வீடு கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க மேலே வந்துருமா? அந்த பாதுகாப்பு கிடைக்குமா? எவ்வளவு கொடுத்தா அந்த பாதுகாப்பு கிடைக்கும்? எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? உங்களோட அர்த்தம் என்ன? உங்களோட வருமானத்தோட மொத்த பிரதிபலிப்பு குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க பெரியவங்களாகி நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்து நல்ல படிப்பு படித்து மேலே வரணும். என்ன பண்ணுறீங்க? கூட்டு குடும்பத்தை பிரித்து எங்களுக்கு மட்டுமே நாங்கள் சம்பாதிக்கிற பணம் வேணும், நாங்களே அனுபவிச்சிக்கின்னு வரீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயும் நிம்மதியாக இருக்க முடியாமல் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியும் பிரிஞ்சு போயிடுறீங்க. புருஷன் ஒரு பக்கம் வேலையில் இருக்கிறான், ஒருத்தன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான், பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்கிறான். குழந்தை அவங்க அப்பா அம்மாட்ட வளர்றேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் தெரியுது. கொண்டு போய் கிரஷில் விட்டு எதுக்கு பணம்? எதுக்காக குடும்பத்தை பிரிக்கணும்? பணத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. இது நாட்டுக்கு செய்கிற துரோகம். குடும்பம் பிரிஞ்சு குழந்தைங்களை வந்து சரியாக வளர்த்தாதது அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணுற விஷயம். இது ஒரு தேச துரோகம். அதனால தான் அப்துல் கலாம் கூட 20-20ன்னாரு. 2000 அவர் சொன்னது 20-20. 2020 தாங்க என்னால் வந்து இந்தியாவை வல்லரசாக்க முடியும். எப்படி வல்லரசாக்க முடியும்? நல்ல ஒழுக்கமானவனாகவும் அதாவது அன்பு, கருணை, ஒழுக்கம், நேர்மை, யாரை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவு முறை. ஏன்னா உறவுங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வு தினம் கூட இருந்தால் தானே வளரும். ஒரு தாத்தாவும் பாட்டியும் தினம் கூட இருந்து அந்த குழந்தைக்கு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அவங்கள கூட்டிகிட்டு தெரியும் போது அந்த தாத்தா பாட்டி உணர்வு மேலோங்கணும் அந்த குழந்தைக்குள்ள. அந்த யார் வயசானவங்களை பார்த்தாலும் அந்த உணர்வு அவங்கள பார்த்ததுமே வரும். அம்மாங்கிறது ஒரு உணர்வு. அந்த வயசு இருக்கிறவங்கள பார்த்தா அந்த உணர்வு வரும். அண்ணன் தம்பிங்கிறது ஒரு உணர்வு. அவங்க கூட அதாவது தினம் வளர்ந்தா தானே, பார்த்தா தானே, உணர்ந்த அந்த உணர்வுங்கிறது உள்ளே வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அவங்கள தான் பிரிச்சிடறோம். எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு கூட்டு குடும்பமாச்சு. இப்போ குடும்பமும் காணாமல் போச்சு. ஆனால் இதை யாருமே ஓடுற வேகத்தில் யாரும் ஏன் யோசிக்கலை அப்படிங்கிறது தெரியல. எதுக்காக நாம் வந்து இருக்கிறோம், ஏன் வாழ்கிறோம், என்ன காரணத்துக்காக படித்தோம், எதுக்காக வேலைக்கு போகிறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத, அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக குறைஞ்சது ஒரு ஆவரேஜாக ஒரு 70 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையை அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நம்மளால் யோசிக்க முடியல. கேட்டால் அனுசரித்து பார்க்க முடியலங்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே நல்லா யோசி பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு அடிப்படை காரணம் ஒரே காரணமாக தான் இருக்கும். அதாவது அந்த பணம். நாங்கள் சம்பாதிக்கிற பணம் மற்றவங்களுக்கு செலவாகுது. அந்த பணத்தை நாங்களே வச்சுக்கிட்டா நாங்கள் எங்களுக்கே ஆகும். நாங்கள் நிறைய அனுபவிக்கலாம். என்ன அனுபவிக்கலாம்? என்ன மாதிரி ஆரோக்கியம் இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்றதும், புது கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலை நாட்டு நாகரிகமெல்லாம் இந்திய நாகரிகத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம நாகரிகம் சரியில்லை அப்படின்னு. அவன் இந்து குடும்பத்தை, இந்து சனாதன தர்மத்தை அவன் மேலை நாட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போகிறான். நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று புதுசாக நாம் பண்ணுறாங்கிற பேரில் மேலை நாட்டு நாகரிகத்தை கொண்டுக்கிட்டு குழந்தைங்கள எல்லாத்தையுமே பிரிச்சிடுறோம். அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன அளவு? நீ ஒரு கார் வாங்கினா 5 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்குறீன்னா இன்னொருத்த 10 லட்ச ரூபா போட்டு வாங்கினா என்னால் 10 லட்சத்துக்கு வாங்க முடியலைங்கிற ஒரு வேதனை வருது. ஒரு வீடு கட்டினா அடடா நான் சின்ன வீடாக ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி கட்டிட்டேன், ஒரு டபுள்எக்ஸ் வீடு கட்டணும், ஒரு பங்களா கட்டணும் ஒரு ஆசை வருது. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு தோணுது. சோஃபா வாங்கினா இதை விட பெட்டராக வாங்கணும்னு தோணுது. சினிமாவுக்கு போனால் இன்னும் பெரிய தேட்டரில். என்ன முடிவு அதுக்கு? எதுக்கு பணம்? பணம் வாழ்கிறதுனா என்ன? நம்மளோட முன்னாடி தலைமுறையும் முன் ஜென்மம் அவங்க, நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட முன் ஜென்மம், உடல் ரீதியான முன் ஜென்மம். நம்மளோட குழந்தைங்க நம்மளோட அடுத்த ஜென்மம், உடல் ரீதியான அடுத்த ஜென்மம். ஸோ நம்மளோட முன் ஜென்மமே நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட அடுத்த ஜென்மமே குழந்தைங்க. இவங்களையெல்லாம் கட்டி காப்பாற்றாத அப்போ இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டா போதும் தானுங்க, அண்ணன் தம்பியெல்லாம் வச்சுக்க தேவையில்லையானா அந்த குழந்தைங்க எப்படிங்க வளரும்? எப்படி கட்டுப்பாடாக இருக்கும்? சித்திகிட்ட கொஞ்சம் நேரம் விடலாம், யார் பார்த்துக்கிறதுன்னு வெறுத்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய வீடியோ கேம்ஸு, பொழுதுனிக்கும் டிவி, எதையோ கற்றுக்குதுங்க. அதுங்களே கற்றுக்குது. எல்லாம் குப்பைங்களை அள்ளி 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 சின்ன வயசுலேயே சேர்த்து வச்சுக்குது. அப்புறம் அது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு டீச்சர் மேலே ஒரு டீச்சருங்கிற மரியாதை இல்லை.
குருங்கிற மரியாதை கூட அதுக்கு தெரியல. திடீர்னு டீச்சர் அடிக்குது, டீச்சரை கிண்டல் அடிக்குது. அப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ளே துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு விட்டாங்கிறாங்க, கல் எடுத்து மண்டையை உடச்சி விட்டாங்கிறாங்க, இந்த பொண்ணை ஈவ் டீசிங் பண்ணாங்கிறாங்க, வண்டியில் போகும்போது அவளை இழுத்து கீழே விழுந்து சேர்த்து போயிட்டாங்கிறாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது? இதெல்லாம் காசு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, காரு, பப்பு, பீஸா, பர்கரு இதெல்லாம் சரி பண்ணிடுமா? இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களை வந்து வளர்த்திருமா? இல்லை ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, அவங்க எல்லாம் பார்த்துவாங்கன்னா அவங்களால வந்து சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, அண்ணன், தங்கச்சி இந்த உறவு முறையும் அவங்க கிட்டேருந்து கிடைக்கிற அன்பையும் கொடுத்துட முடியுமா? அவங்க பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? அதனால் குடும்பங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பம் தான் வாழ்க்கையோட ஆதாரம், வாழ்வாதாரம். குடும்பம் சிதைஞ்ச பின்னாடி நீங்கள் சம்பாதிக்காதது, படித்தது, படிக்காதது எல்லாமே சுத்தமாக போச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது அப்படிங்கிறது எதனால் வருது? எல்லாமே அந்த பணம் சார்ந்தது. எங்கே எல்லாத்தையும் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருவானோ அப்படின்னு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் எழுக்கிறான். அம்மா என்ன பண்ணுறா, எல்லாம் மனைவியே கொடுத்துட்டா நமக்கு கடைசி காலத்தில் எதுவும் கொடுக்க மாட்டானோ? அண்ணன் தம்பி எல்லாம் கூட வச்சுருந்தா அவங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்களோ? சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா எல்லா காசையும் அவங்களுக்கே செலவு பண்ணிட்டு போயிடுவோமா? இன்றைக்கி குடிக்கிற தண்ணிக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்குமே கணக்கு பார்த்து என்ன பண்ணுறீங்க? அப்போ இந்த குழந்தைங்க உங்களோட மனசு ஆரோக்கியமாக இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது பண்ண முடியுதா? ஏதோ ஒரு ஹோட்டலு, ஏதோ ஒரு கையேந்தி பவன், எதையோ தின்னு எதையோ வாழ்ந்து எதுக்கு வாழணும்? எல்லாரும் அரவணைப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா சுற்றி நிற்பாங்களே பல வயசில், தாத்தாவும் பாட்டியும் சித்தப்பாவும் சித்தியும் சித்தியோட குழந்தையும் அண்ணனும் பதறுவாங்க இல்லையா? அந்த பாசம் வருமா பணத்தில்? எந்த ஒரு இன்னல் வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு மொத்தமும் சேர்ந்து தலை தூக்கி அதை நிறுத்துமே, அது கிடைக்குமா? இல்லைங்க, நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம், நாங்கள் எப்படிங்க குடும்பத்தை வச்சுக்க முடியும் அப்படின்னா, வேலைக்கு போகிறதே குடும்பத்துக்காக தாங்க. குடும்பமே இல்லாதங்கிறப்ப அப்போ குடும்பம் தான் முக்கியம். அதாவது எப்போவுமே குடும்பங்கிறது தான் கால், அந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறது செருப்பு. பத்தலை ஒரு வேலை வந்து காலுக்கு செருப்பு பத்தலைன்னா செருப்பை மாற்றலாம், காலை வெட்டக்கூடாது. அந்த மாதிரி குடும்பத்துக்கு இடைஞ்சலாக வேலை இருக்குது, குடும்பம் பிரிஞ்சாதான் சம்பாதிக்க முடியுங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா அந்த சம்பாதனையை விட்டுட்டு அதை விட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, குடும்பத்தை காப்பாற்றுங்க. ஏன்னா வாழ்கிறது அதுக்கு தான். வாழ்க்கையை தொலைச்சி விட்டு வருமானத்தை பெருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால் கூட்டு குடும்பம் அழிஞ்சுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நிறைய குற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சுது, கருணை குறைஞ்சது, அன்பு காணாமல் போச்சு, மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மிருகமாக மாறினான். இப்போ குடும்பமே பிரியுது, கணவன் மனையே பிரிகிறாங்க. எதுக்கு பிரியிறீங்க? எதுக்கு சேர்ந்தீங்க? என்ன உங்களோட தேவை? எதுக்காக வாழ்கிறீங்க? பணங்கிறது எதுக்கு? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களோட கடைசி காலத்தில் சொத்து எது? நீங்கள் அழிஞ்ச பின்னாடியும் வாழ்கிறது எது? நீங்கள் செத்தத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு என்னத்தை கொடுத்துட்டு போவீங்க? உங்களோட அடுத்த வெர்ஷன் தானே உங்கள் குழந்தைங்க. அவங்க ஒழுக்கமானவங்களாக வளர்ந்து எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கி அவங்க குழந்தைங்களா, அவங்க பசங்க ரொம்ப அருமையான பசங்க, மதிக்க தெரிஞ்சவங்க. இன்றைக்கி போய் வந்து இருக்கிற சின்ன பசங்க, அந்த குடும்பத்தில் வாழ்ந்த குழந்தைங்களுக்கும் குடும்பத்தில் இல்லாத தனியாக பிரிஞ்சு வர குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் கண்ணு முன்னாடியே தெரியுமே. பஸ்ஸில் போனோம்னா கொஞ்சம் துணி கசங்கி போய் இருந்தால், ஒரு வயசான பாட்டியாக இருந்தால், ஏதோ ஒரு கூடை தூக்கிட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு கூலி வேலைக்கு போகிற ஒரு பாட்டியாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையாக தெரிஞ்சால், 3-4 சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அந்த பாட்டி வருது ஒருவேளை நம்ம சீட்டில் உட்காந்துருமோங்கிறதுக்காக காலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு விரித்து உட்காந்துக்கிறாளுங்களே, பசங்களும் உட்காந்துக்கிறானுங்களே, இடமே விடுறது இல்லையே. எங்கே இருக்குது கருணை? ஏன் அவன் அப்படி விட மாட்டேங்கிறான்? ஏன்னா அவன் தாத்தா பாட்டி கூட வளரல, தாத்தா பாட்டியோட அன்பு அவனுக்கு கிடைக்கல, தாத்தா பாட்டியோட உணர்வு அவனுக்கு கிடைக்கல. ஒரு பொண்ணை பார்த்து கிண்டல் அடிக்கிறானே, தகாத வார்த்தைகளில் பேசுகிறானே, ஏன் பேசுகிறான்? ஏன்னா ஒரு தங்கையோட, ஒரு அக்காவோட, ஒரு சித்தியோட அன்பு அவனுக்கு கிடைக்கல, அந்த உணர்வு அவனுக்கு கிடைக்கல. சொந்த பந்தங்களோட பேரே மறந்து போச்சு. எங்கெங்க சொந்தக்காரெலாம் கொள்ளடிக்கு தாங்க பார்க்குறாங்க. அதாவது சொந்தக்காரங்க இடைஞ்சலாக இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் இடைஞ்சலாக இருக்கிறாங்க,
அண்ணன் தம்பிங்க இடைஞ்சலாக இருக்கிறாங்க. இது எல்லாமே எதில் இடைஞ்சலாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பணம் கொடுங்க, சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு, சம்பாதிக்கிறத குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுங்க. எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. எதை ஏமாற்றிட்டு போவாங்க? பணத்தை. எல்லாமே பணம் மட்டுமே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டதுனால தான் குடும்பம் சிதறி போச்சு. குடும்பம் சிதறதுனால சமூகம் சீரழிஞ்சு போச்சு. சமூகம் சீரழிஞ்சதுனால இது ஒரு தேசத்தையே பார்த்தீங்கன்னா உருக்குலைக்கிற மிகப்பெரிய வியாதியாக மாறி போச்சு. குடும்பம் ஒரு கோயில், நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்கலைக்கழகம்னா பல வயசில் பல புத்தியோட பல அனுபவங்களோட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தானே குடும்பத்தை ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க. எவனாவது ஒருத்த மட்டும் படிக்கிறவன் பல்கலைக்கழகமாக இருக்குமா? அது கல்லூரியாக இருக்குமா? அதனால் குடும்பம் தான் வாழ்க்கையோட ஆதாரம். குடும்பமே நாட்டுக்கு தேவை. குடும்பம் தான் அடுத்த தலைமுறையை மிக புத்திசாலிகளாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் இந்த தேசத்துக்கு நல்லது செய்கிறவங்களாகவும் குடும்பத்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும். குடும்பம்தான் மையப்புள்ளி. அதை சுற்றி தான் நம்ம வருமானம், நம்ம படிப்பு, நம்ம வேலை எல்லாம். குடும்பம் அழியுதுன்னா எதை வேணாலும் தூக்கி எறியலாம். குடும்பத்தை தான் காப்பாற்றணும். அதனால் குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை தன்னோட வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து நாம் என்ன பண்ணுறோம், எதுக்கு, ஏன் அப்படின்னு யோசிக்கணும். தனியாக இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். மாமியா எப்போ பாரு என்னை கட்டுப்படுத்துகிறா, மாமியா கட்டுப்படுத்துகிறா அப்படிங்கிறது நீங்கள் இதமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அல்லது அவங்க கட்டுப்படுத்துறதுல நியாயம் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம். நியாயம் இல்லைன்னா உடனே சொல்லலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பல விதமாக சொல்லலாம். அது இல்லைங்க பிரச்சனை. மாமியாங்க கட்டுப்படுத்துகிறாங்கிறதுக்காக அவங்க வெளியில் வரல. இவங்களோட நோக்கம் எல்லாமே தன்னோட புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாம் எங்களுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உதவணும். உதவுன்னா என்னங்க உதவுறது? யாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பாங்க? யாருங்க நல்லது சொல்லி கொடுப்பாங்க? காசு கொடுத்தா அந்த காசுக்கு வேலை செய்கிறவங்க குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்துருவாங்களா? தாத்தா பாட்டி மாதிரி. ஏன்னா அவங்க குழந்தைங்கள அவங்களோட பேர குழந்தைங்கள அவங்களா பார்க்குறாங்க. அவங்களோட பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைங்க. அவங்களோட குழந்தை பருவம் அவங்களுக்கு ஞாபகம் வருதுங்க. தனக்கு தானே செஞ்சுக்கிற மாதிரி தானே அது. தாத்தா பாட்டி சொத்து பேர குழந்தைங்களுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இயற்கையாகவே தாத்தாவும் பாட்டியும் பண்ணின பாவம் பார்த்தீங்கன்னா பேர குழந்தைங்கள சேருங்கிறாங்கல்ல. நம்ம சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா தாத்தா சொத்து பேர குழந்தைங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதனால் அவங்களோட மறு பிறவி தாங்க அந்த குழந்தைங்க. அது இல்லாமல் புது பிறவிங்க. ஏன்னா தன்னோட மகள்லாம் அடுத்த பிறவிங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாத்தையும் அரவணைச்சு போகணுமே. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அது சரியான விஷயத்தில் சொன்னாங்களோ இல்லை தவறாக சொன்னாங்களோ ஒரு கற்பிச்சு வச்சுருக்குறாங்க. அதாவது ஆணோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கூட இருக்கலாம், பெண்ணோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வரக்கூடாது, விருந்தாளிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க வரக்கூடாதெல்லாம் கிடையாது. ஏன்னா பொண்ணை இங்கே கொடுத்துட்டாங்க, அவங்க வந்துட்டு போகலாம். விருப்பப்பட்டால் அவங்களும் கூட இருக்கலாம். இருக்கவே கூடாதுன்னா அது என்ன நியாயம்? ஆணோட அப்பா அம்மாவும் இப்போ கடைசியில் இல்லை, பெண்ணோட அப்பா அம்மாவும் யாரும் இல்லை. அம்மா அப்பாங்கிற உணர்வு அது எப்போ போச்சு? ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு மருமக மாமனாரையும் மாமியாலையும் தன்னோட சொந்த தகப்பன் தாயை மதிக்க மாட்டேங்கிறா? ஏன்னா அவள் வளர்ந்தது குடும்பத்தில் இல்லை, அவளுக்கு அந்த உணர்வு போதிக்கப்படலை. அந்த அன்பு தினம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்கல. சித்தப்பா சித்திக்கிட்ட இருந்து கிடைச்சிருந்தா மாமனார் மாமியாவை அப்படி அனுசரித்து போவான். இந்த மாமனார் மாமியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கல. அவங்களும் கூட்டு குடும்பமோ மற்றதெல்லாம் இல்லை, அவங்களும் இழந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த பிரிவுக்கு காரணம் முன்னாடி பிரிஞ்சதே. முன்னாடி தலைமுறை பிரிஞ்சது, அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் வேகமாக பிரியுது. அதுக்கு அடுத்த தலைமுறை சுத்தமாக பிரியும், அதுக்கு அடுத்த தலைமுறை சேரவே சேராது. எல்லாம் தனித்தனியாக திரிவாங்க, தனித்தனி தீவா. அதனால் எல்லாத்தையும் விட உலகத்திலேயே மனிதனுக்கு தேவையானது, முக்கியமானது, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பு அப்படின்னா குடும்ப அமைப்பு மட்டும்தான். அவனோட கண்டுபிடிப்புலேயே மிக சிறந்த கண்டுபிடிப்பு குடும்ப அமைப்பு தான். அந்த குடும்ப அமைப்பை விலங்கு கூட பார்த்தீங்கன்னா குடும்பமாக சேர்ந்து வாழுது.
ஆனால் ஆறறிவு இருக்கிற மனிதன் குடும்பத்தை தொலைச்சிட்டானா இவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையானே தெரியாமல் போயிடுது. அதனால் அறிவோடையும் அன்போடையும் கருணையோடையும் தர்மத்தோடையும் அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். அவங்க தான் நாம். அதுக்காக குடும்பம் முக்கியம். எல்லாத்தையும் விட கூட்டு குடும்பம் மிக சிறந்தது. குடும்பம் சிறந்தது, கூட்டு குடும்பம் அதை விட சிறந்தது. இதுவே நாம் பார்த்திங்கன்னா நமது தேசத்துக்கு செய்கிற தியாகம், நம்ம குழந்தைங்களை குடும்பத்தில் வளர்த்துறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.